பரஸ்பர பேச்சுவார்த்தைகள் எல்லாம் முடிந்ததற்கு பிறகு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சகோதரர்களும் பேசி கொண்டிருக்கிற போது யூசுப் கேட்கிறார்கள், தந்தை எப்படி இருக்கிறார்? அவர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள், ذهبت عيناه, அவருடைய கண்கள் போய்விட்டது, பார்வை பறிபோய்விட்டது. அப்போ யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தங்களுடைய சட்டையை கொடுத்து, இதை போய் அவர்களுடைய முகத்தில் போடுங்கள், பார்வை திரும்ப வரும் என்கிறார்கள். இங்கே நாம் கவனிக்க வேண்டிய செய்தி, தன்னுடைய சட்டையை கழட்டி கொடுத்து சட்டையை போய் முகத்தில் போட்டிங்கன்னா பார்வை வந்துடும் என்று அவர்கள் புரிந்தது எப்படி? இங்கே ஆன்மீக செய்தியும் இருக்கிறது, ஒரு அறிவியல் செய்தியும் இருக்கிறது. ஆன்மீக செய்தி என்னன்னா, அல்லாஹ் ஹதரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுக்கு ஒரு வகி அறிவித்திருப்பான். நீங்கள் சட்டையை கழட்டி கொடுங்க, உங்கள் தகப்பனாருக்கு பார்வை போயிருக்கு, உங்கள் சட்டையை கொண்டு போய் முகத்தில் போட்டால் பார்வை வந்துடும், கழட்டி கொடுங்கன்னு அல்லாஹ் வகி அறிவித்திருக்கலாம். எனவே இவர் கலர்ச்சி கொடுத்திருக்கலாம். அல்லாஹ் சொல்லிவிட்டால், அந்த உத்தரவு வந்துவிட்டால் கண்டிப்பாக பார்வை வரும். ரப்பு சொன்னதை செய்ய வேண்டியதான் ஒரு நபி. எனவே கலர்ச்சி கொடுத்தார்கள். இது அப்படியும் வச்சுக்கலாம். இன்னொன்று, சயின்டிஃபிக்காக யோசிச்சா, பொதுவாக எதனால் பார்வை போனதோ அதே பொருளை கொண்டு போய் திரும்ப கொடுப்பது. கிட்டத்தட்ட ஒரு 70 வருஷத்துக்கு 80 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு சில அறிவிப்புகள் படி 60 வருஷத்துக்கு முன்னாடி, சின்னதில் அந்த யூசுஃபனுடைய சட்டையைத்தான் கொண்டு வந்து கொடுத்தார்கள். பையன் இல்லை, பையனோட சட்டை மட்டும்தான் வந்திருக்கு, இந்தா பிடிங்க அப்படின்னு கொடுக்குறாங்க. அந்த சோகத்தில், அந்த சட்டையை வாங்கிய சோகத்தில் தான் கொஞ்சம் கொஞ்சமாக உடல் அவர்களுக்கு இழைத்து போகிறது, ஆரோக்கியம் கெட்டு போகிறது, கண்பார்மை மங்கி போகிறது, பலவீனம் ஏற்படுகிறது. எல்லாமே அதே சட்டையை திரும்ப கொண்டு போய் கொடுத்து அந்த சட்டையை மீண்டும் அவர்கள் முகர்ந்து பார்த்தால், அந்த முகத்திற்கு யூசுஃபினுடைய அந்த வியர்வையின் வாசம் உள்ள சட்டையை மோந்து பார்த்தா மீண்டும் அதே பலம் திரும்பிவிடும். பலவீனம் பலமாக மாறும், பார்வை குறைபாடு தெளிவான பார்வையாக மாறும். நலிந்து போன உடல் அது பலம் பெற்ற உடலாக, வலிமையோடு உள்ள உடலாக மாறும். அப்படிங்கிறது ஒரு சைக்காலஜி தியரி. அது பொதுவாகவே மருத்துவத்தில் ஒன்று உண்டு. எதனால் ஒரு விஷயத்தை இழந்தார்களோ அதே விஷயம் திரும்ப கிடைக்க வேண்டும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இயற்கையில் அவங்க கண்ணு தெரியாத குருடரெல்லாம் அல்ல. பார்வை போனது எதனால்? அதிகமாக அழுததனால், அதிகமாக கவலைப்பட்டதனால். பார்வை போனதுக்கு 2 காரணம். பொதுவாகவே யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மட்டுமல்ல, நமக்கும் அதுதான் சட்டம். கண்கள் அதிகம் கண்ணீர் வடித்தாலும் அதே சமயம் கல்பு கவலைப்பட்டாலும், கல்பு கவலைப்படுமானால், கண்கள் கண்ணீர் வடிக்குமானால் பார்வை மங்கும். அப்போ தொடர்ந்து கல்வியில் ஏற்பட்ட கவலையும் கண்களில் வந்த கண்ணீரும் பார்வையை போக்கிவிட்டது. இப்போ என்ன செய்யணும்? எந்த சோகத்தால் அது இல்லாமல் போனதோ அந்த சோகத்தை சந்தோஷமாக மாற்ற வேண்டும். அப்போ யூசுப் அலைஹிஸ்ஸலாம் யோசிக்கிறார்கள், அதே யூசுஃபனுடைய சட்டையை கொண்டு போய் போட்டால் எதனால் பார்வை போனதோ, எதனால் கல்பு கவலைப்பட்டதோ அதெல்லாம் சந்தோஷமாக மாறும். கல்பு சந்தோஷமாக மாறும், கண்கள் ஆனந்த கண்ணீராக மாறும், தானாக உடம்புக்கு சக்தி வரும். இது ஒரு சைக்காலஜி தியரி. யாருக்கு எதனால் கவலையும் பாதிப்பும் ஏற்படுகிறதோ அவர்களுக்கு ட்ரீட்மெண்ட்டு அந்த கவலையை நீக்கணும். இந்த மனோதத்துவ அடிப்படையிலான வேலை தான் அங்கே நடக்கிறது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுகிறார்கள், இந்த சட்டையை கொண்டு போய் முகத்தில் போடுங்க, அவருக்கு தானாக பார்வை வரும்.